நண்பர்களே, இன்னைக்கு சாம்சங் தரப்புல இருந்து ஒரு சூப்பரான பிரீமியமான ஸ்மார்ட் வாட்ச் இன்னைக்கு ஃபோல்டபிள் 7 லான்ச் பண்ணும்போது இந்த கிளாசிக் 8 ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்றாங்க. 2 வைப்ரண்ட் கலர், 2GB RAM, 64GB இன்டர்னலோட ஒரு தாறுமாறான ஒரு டிஸ்பிளேவோட 47,000க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு, என்ன ஹார்ட்வேர்ஸ், என்ன OS எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 8 கிளாசிக் பாக்ஸ். ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷன்ல 8 கிளாசிக் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்மளோட ஹெட் முதல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வாட்சோட ஹெட் அது ஓரத்துல வச்சிருவோம். இன்னொரு பாக்ஸ் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் இன்செட், அதுக்குள்ள அந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ், Type-C to வயர்லெஸ் சார்ஜிங் கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இன்செட், அதுக்குள்ள உங்களுக்கு ஸ்ட்ராப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 46mm ஸ்ட்ராப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த கிளாசிக் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ராப் வேரியன்ட் தான் 46mm, கலர்ஸ் மட்டும் 2 டைப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த சாம்சங் வாட்ச் 8 கிளாசிக் இதை பொறுத்தளவு 2 கலர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் 47,000 கோட் பண்ணிருக்காங்க. பை லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் டிசைன் பேட்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு இதுல 2 கலர் வேரியன்ட், நம்ம கையில இருக்க சில்வர் கலர் வேரியன்ட். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல 1.3 இன்ச் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மீதி ஏரியா எல்லாமே உங்களுக்கு நல்ல பிரீமியமான டைட்டானியம் பில்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டேடினஸ் தாறுமாறா இருக்கு. இந்த ஸ்ட்ராப் அண்ட் வாட்ச் எல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு ஒரு 64 கிராம்ஸ்ல வெயிட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இங்க பட்டன்ஸ் பார்க்கும்போது ஒரு ரொட்டேட்டிங் குரோம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2 புஷபிள் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேக்கு மேல ஒரு ரொட்டேட்டிங் சர்க்கிள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த சர்க்கிளை நம்ம ட்விஸ்ட் பண்ண உள்ளுக்குள்ள நம்மளால மெனுஸ்குள்ள போய்க்கிற முடியும் அண்ட் மெனுஸ்குள்ள ஸ்க்ரோல் பண்ணிக்கிற முடியும். நிறைய விஷயங்களை இது மூலமா நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும் பட்டனை தொடாமையே. சோ இது மாதிரி நிறைய ஒரு சிறப்பு அம்சங்களோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல உங்களுக்கு சென்சார் பொசிஷன்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இதுல உங்களுக்கு IP68 ரேட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு. ஓவரால் நல்ல ஒரு பிரீமியமான, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் பிளஸ் உங்களுக்கு ஒரு மிலிட்டரி கேட் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அவுட்ஃபிட்டோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் அமைஞ்சிருக்கு டிசைன் பெற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 1.34 இன்ச்ல ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே 438x438 பிக்சல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3000 nits பிரைட்டரான ஒரு பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஸ்மார்ட் வாட்ச்ல. அதை தவிர்த்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் கிளாஸ் ப்ரொடக்ஷனுக்காக இங்க செப்பரி கிறிஸ்டல் கிளாஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே சூப்பரா இருக்கு, டச் சென்சிட்டிவ் தாறுமாறா இருக்கு. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு டெக்ஸ்ட் ரீட் பண்றதுக்கு நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கு. டச் சென்சிட்டிவ் சூப்பராவே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். அண்ட் இதோட வெயிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 64 கிராம் அண்ட் இதோட திக்னஸ் 10.6mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு வியர் OS 6லயும் அதுக்கு மேல 1UI 8 வாட்ச் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க டூயல் GPS சப்போர்ட், L1 அண்ட் L5 சப்போர்ட் இருக்கு. NFC வித் NFC பேமெண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட்டும், ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு 2GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அண்ட் eSIM சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ECG சர்டிஃபைட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பிளட் மெஷரிங் முதற்கொண்டு IP68 ரேட்டிங் இருக்கு. மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் 810H ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய விஷயங்களோடையும் இந்த கால்குலேட்டர், கேலண்டர் அண்ட் உங்களுக்கு ஆப் சப்போர்ட், இது மாதிரி நிறைய விஷயங்களோடையும் நிறைய கஸ்டமைஸ், ஏகப்பட்ட வாட்ச் ஃபேசஸ், மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த வட்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ஆப் சப்போர்ட் பார்க்கும்போது டிஃபால்ட்டா நம்மளோட எல்லா சாம்சங் மொபைலுமே அவைலபிளா இருக்கு, இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல இருக்கு. சோ வியர் OS சொல்லி சோ அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதாங்க இருக்கு. சோ ஈஸியான பேரிங் ஸ்டெப் தான். ஒரு சில அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிட்டு ஈஸியான பேரிங் ஸ்டெப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வாட்ச்ல உள்ள எல்லா கஸ்டமைஸும் ஆப் மூலமா நம்மளால பண்ணிக்க முடியும். ஓவரால் நல்ல ஒரு இன்டர்ஃபேஸோட ஆப்பும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இது மாதிரி நல்ல ஒரு ஹார்ட்வேர் சப்போர்ட்டும் இருக்கு, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் சைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 445 ஆம்ஸ் பேட்டரி, 10 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு சார்ஜர் பாத்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. சோ 0 to 100 ரீச் ஆயிருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 to 1.5 ஹவர்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஹெவி யூஸருக்கு 2 days வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் வாட்ச் 8 கிளாசிக் ஒரு 2 கலர்ஸ் அண்ட் 47,000 கோட் பண்ணிருக்காங்க. பை லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்மளோட அல்ட்ரா வாட்சுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் வாட்ச் 8 கிளாசிக் பாத்தீங்கன்னா அதளவுக்கு ஈடு கொடுக்காது. ஏன்னா
உங்களுக்கு சென்சார் வைஸ் சொல்ல வரல, டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் கம்மி, அதனால டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் ப்ராடா இருக்கும். பட் ஆனா இங்க ஒரு 445 ஆம்ஸ் தான். ஆனா நம்ம அல்ட்ராக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஆனா இந்த வருஷத்துக்குரிய லேட்டஸ்டான 8 சீரிஸோட ஒரு ஹையர் எண்டா இப்போதைக்கு இருக்கு. பட் ஆனா 8 அல்ட்ரா நம்மளோட 26 அல்ட்ரா லான்ச் பண்ணும்போது அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்துடும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போதைக்கு இந்த வாட்ச் 8 கிளாசிக் எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு டீலா தான் இருக்கு. கொடுக்குற பிரைசிங்க்கு சென்சார் வைஸ் அண்ட் இதோட டிசைன் வைஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இங்க ப்ராட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராடான ஒரு ஸ்ட்ராப்பும் ப்ராட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டர்னல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் நல்லாவே இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் ஒர்த்தபிள் மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல ப்ரோ காசு கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் லேட் பண்ணுங்க. கண்டிப்பா இதோட பிரைஸ் டிராப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல உங்களுக்கு பக்கத்துல ஏதோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு, கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, ஸ்டோர்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு 7,000 rupees டிஸ்கவுண்ட் ஆகி ஒரு 40,000 எடுத்தாலும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னே சொல்லிக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் வாட்ச் 8 கிளாசிக் இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.